இன்னொரு சைக்கிள் ஓட்ட போறாங்க. வெசல் வாஷ் பண்றதுக்காக ரயான் வந்து கிச்சனுக்கு போக போறாங்க. அந்த கேஸ்ல நான் சம்மந்தப்பட்டேன்னு தெரிஞ்சுச்சா? கேஸ்ல லாடு சம்மந்தப்பட்டேன்னு தெரிஞ்சுச்சா? அது எனக்கு முன்னாடியே தெரிஞ்சுதான்டா. அதனால தானே நான் வந்து சரி எதுக்கு வம்பு ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சது வேற ஒரு கேஸ்ல நம்மளும் போயிட்டா என்ன எல்லாரும் சேர்ந்து அவசியம் இல்லை. நீ அந்த கேஸ் போவே இல்லடா, கேஸுக்குள்ளேயே போலடா. போலையா? ஆஹா, அதுதான் உன்னை கேட்கிறேன் நான். கேக்குறேன் மேடம், எந்த படத்துல இந்த கப்ஸ் அது எல்லாமே தான். இதுதான் நடக்குது. அதை பண்ணுங்கன்னா சொன்னோம், அதான் மேட்ரு. கேட்டால் அது பண்ணுறாங்க, முடிஞ்சு போச்சு. இதுக்கே அவ்வளோ நேரம் டிபேட்டு. அதனால் எதாவது பயன் இருந்துச்சா? எல்லாத்துக்கும் அவங்களோட பாயிண்ட்டை வச்சு கருத்துக்கள் பரிமாறப்பட்டது இல்லைன்னு சொல்லலை, பட் சொல்கிறேன் சார். நான் இது வரைக்கும் பெருசாக பேசினது இல்லை சார். தப்பு இல்லை பேசுங்க. நீங்கள் அங்கே பேசுகிறப்போ அது எதிர்த்து பேசுகிறதா எங்களோட வேலையும் கூட சார். கண்டிப்பாக டெஃபினட். ஆமாம், அப்படி பேசினா நம்ம பேசுகிறேன். ஆமாம், சரி ஒத்துக்கிட்டாலும் அதில் என்ன இருக்குது? முரணாகவும் பேசலாம், ஃபாராகவும் பேசலாம், அகேன்ஸ்டாகவும் பேசலாம். அதை நம்ம அந்த இடத்துல எப்படி கொண்டு போகிறது தான் மேட்ரு. என்னையா சமைக்கிறோம்? நான் இன்னைக்கு பண்ண சாம்பார், கேரட் பீன்ஸ் பொரியல். சூப்பர். நிறைய சாம்பார் நல்லா இருக்கு. அரை மணி நேரம் ஒரு 20 மினிட்ஸ் கொதிக்க வேண்டியதான் பேலன்ஸ். சென்டரில் முடியல தான் தெரியும். ஒருத்தர் ஒன்று ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. அது எங்கே எது போய் சேருதுன்னு தெரியல. ஸோ ஒரு 6 மணிக்கு மேலே திருப்பியும் என்ன பண்ணுவேன்?